இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அதிகம் தேவை அழகா சாமர்த்தியமா. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்னென்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ கூகுள் நம்ம நிறைய பார்க்குறோம், யூடியூப்பில் கூட நம்ம பார்க்குறோம் டான்ஸ் அவ்வளவோ நல்லா சூப்பராக ஸ்கிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வந்து பியூட்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து கேமராவில் இப்போ கூட எனக்கு கேமரா எடுக்கிறாங்க, இதில் வந்து நான் சரியாக இருப்பேனா, இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் வந்து அழகாக தெரிவேனா, அதுதான் முக்கியம். அதான் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணி பார்ப்போம். மக்கள் வந்து நான் பேசுகிறது, நான் ஒவ்வொரு செயல் பண்ணும்போது அதை வந்து அவங்க விரும்புவாங்களா. ஸோ அது எண்ணிட்டு ஓகே நான் வந்து இப்போ மேக்கப்லாம் நல்லா போட்டுட்டு வரேன், ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக விட்டுட்டு வரேன், அப்போ தான் என்னை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏம் பண்ணுவோம். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, ஓகே நான் வந்து இந்த யங்ஸ்டர்ஸில் எங்கே இருக்கும்போது இது வந்து நான் யூஸ் பண்ணணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணலன்னா வயசான அப்புறம் நம்ம யூஸ் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து யங்ஸ்டர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க. டுடே ஒன் டே லைஃப், I mustn't miss this life again. I mustn't miss this opportunity. இதுதான் எண்ணி பார்ப்பாங்க இந்த யங்ஸ்டர்ஸ். ஸோ பியூட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்ம எபினேசர் தம்பி சொல்றாரு, அழகு தான் முக்கியங்க. நம்மெல்லாம் அழகா மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும், அப்போதான் மதிப்பாங்க அப்படிங்கிறாரு. நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாரு அழகு டீம். இப்போ செல்வாக்கு டீம் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. யார் ரெடியா இருக்கீங்க? ஜாஷ்வா. ஜாஷ்வா வாங்க. ஜாஷ்வா, அழகுன்றது மாயன்னு சொல்லிட்டு பைபிள் அதிக இடத்துல இருக்குது. சாலமோன் வந்து அதிக இடத்துல பேசும்போது அவர் வந்து பிரசங்கில் எல்லாமே கடைசியாக அவருடைய வாழ்க்கை முடியும் போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் மாயே மாயே மாயே, அழகு மாயே தான். அவருக்கு எவ்வளோ ஞானம் இருந்தாலும் அவர் அழகை தேடி போகும்போது என்ன ஆச்சுன்னா அவர் கடைசியில் விழுந்து தான் போனார். அதனால எங்கேயுமே மாயை சொல்லிட்டீங்க. அப்போ செல்வாக்கு சிறந்ததுன்னு சொல்லி நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? செல்வாக்கு சிறந்தது தான். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஆஃபீஸ் போனாலும் எந்த இது போனாலுமே இன்டர்வியூ ஹெச்ஆர் வந்து அப்பியரன்ஸை வந்து பார்த்து பண்ணுறதே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அதை பற்றி தான். எல்லாருமே ஸ்டேட் போர்டு எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம் எல்லாமே எழுதுவாங்க. அதில் யாருமே நம்மளோட ஃபோட்டோ பார்த்தோ இல்லை அழகாக பார்த்தோ யாரும் மார்க் போட போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க என்ன டேலண்ட், ரைட்டிங் ஸ்கில், இதை பற்றி தான் மார்க் போடுவாங்க. எப்பவுமே நம்மளோட இதுதான். அப்பனா அவுட்வர்ட் பிரசன்டேஷன் தேவையே இல்லையா? ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய கேரக்டரை பற்றிலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்து தான், அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வந்து அவர் சொல்றது வெறும் வந்து முகத்தையும் கலரையும் மட்டும் தான், ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லலை. ட்ரெஸ் எல்லாருமே போடுவாங்க சூப்பராக. ஜோஷுவா, ஒரு ப்ராபம் இருக்கு, the first impression is the best impression, and the first impression I think beauty only can give. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கரெக்ட் தான். ஆனால் அது வந்து கலரில் கிடையாது, நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லேயும் நம்ம நடந்துக்கிற ஆட்டிடியூட்ல தான். அதுக்கு என்ன ஆன்சர் வச்சிருக்காங்க நீங்கள் பார்ப்போம். இவங்க சொன்னது உண்மைதான், என்னதான் இருந்தாலும் பணம் காசு தான் முக்கியம் சொன்னீங்க. அதெல்லாம் அது முக்கியம் இல்ல, பணம் காசு முக்கியம் நான் சொல்லலை. செல்வம் ஓகே இருக்குது, ஆனாலும் அழகு தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் போனாலும் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் போனாலும் அழகை தான் விரும்புறாங்க. சரியா சொன்னாப்ல, அழகு தான் விரும்புறாங்க. ஏன்னா அப்போ அவங்க அழகா இருந்தாங்க வர கஸ்டமர் அவங்க அந்த அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ அழகு தான் ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் அழகு தான் முக்கியம். இப்போ ஒரு பசங்க சுற்றுறாங்களா, அழகு தான் முக்கியம். அழகாமையை வச்சு பின்னாடி சுற்றுவானா யாருமே இல்லை. அப்போ அழகு தானே முக்கியம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, வேலைக்கு சொன்னீங்க, இப்போ எஸ்டர் அழகா இருந்ததுனால தான் யூதருக்கு நிவாரணம் கிடைச்சிது. என்ன பாயிண்ட்? எஸ்டர் அழகா இல்லைதா? அதுதான் இப்போ பசங்க பண்ணுற பெரிய தப்பு. எல்லாம் அழகாக போய் மாட்டி தான் நிறைய பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஆனால் ஞானமுள்ள ஸ்ரீ, புத்தி உள்ள ஸ்ரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளால் இழுத்து போடுகிறாள். அழகை தேடி போனால் எப்பவுமே பிரச்சனை தான். அழகு மாயே மாயே. நீங்கள் சொன்னீங்க எஸ்தர் அழகாக இருந்ததுனால தான் ஷி வாஸ் பிளேஸ்ட் ஆஸ் எ குயின். அதுக்கு முன்னாடி வஸ்தியும் அவங்கள விட அழகாக இருந்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அழகு மட்டும் முக்கியம் இல்லை, நமக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கணும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். ஸோ தென் ஒன்லி வி கேன் சஸ்டெயின் த பொசிஷன். பிகினிங்கில் வேணால் என்ட்ரி வேணால் கிடைக்கல, பட் அங்கே இருந்து சஸ்டெயின் ஆகணும்னா வி நீட் தட் ஸ்மார்ட்னஸ் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பவர் அந்த பொசிஷன். இப்போ இருக்க சோசியலில் அழகு தாங்க முக்கியம். எது இருந்தாலும் அழகு தான் முக்கியம். ஒரு மாடல் ஆனாலும் அழகு தான் முக்கியம். மாடல்லாம் அழகு இல்லைன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அழகாக ஆகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஃபியூ மினிட்ஸில் யார் வேணாலும் அழகாகலாம். ஆனால் அந்த டேலண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் மேலே வர முடியும் ஐ திங்க். ஓகே, இங்கே நம்ம வந்து அழகா ஸ்கில்லான்னு சொல்லி நம்ம டைவர்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அழகா செல்வாக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டீம்ல இருந்து
புகழ் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், அந்தஸ்து தான் முக்கியம்னு சொல்லி யாராவது நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லலாம்? ஆக்சுவலி வந்து என்னதான் அழகு இருந்தாலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா நம்மளால எந்த இடத்துலையும் போக முடியும். ஒரு காலேஜ்க்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து உங்களோட அழகையோ எதையோ பார்க்க மாட்டாங்க, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, உங்களோட பெல்ட் என்ன, அதை வச்சு உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஒரு பெஸ்ட் கோர்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் முக்கியம். ஆல்ரைட், நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். வந்து அழகு இட்ஸ் ஓகே, பட் அதை விட வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜனங்களை நம்ம வந்து வி மேக் தெம் ஸ்மைல், வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தெம். அழகு வந்து கொஞ்ச நாட்கள் தான், ஆனால் நம்ம வந்து ஒருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அவங்கள வந்து கைட் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய கேரக்டரை வச்சு, நம்மளுடைய கைண்ட்னஸ், நம்மளுடைய கம்பேஷனட் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம நிறைய ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம இறந்து போயிட்ட பிறகு கூட என்ன பண்ணுவாங்க, அதை ரிமெம்பர் பண்ணுவாங்க. அழகு வந்து கொஞ்ச நாள் தான், பியூட்டி இஸ் வெயின், அது வந்து ரொம்ப நாட்களாக நீடிக்காது. சரி, இப்போ சொன்னாங்க அழகு வந்து டெம்பரரி, ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் பெர்மனெண்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இந்த டீம்ல இருந்து யாருக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லைக் அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அந்த வெல்த்னா அவங்க இறந்தாலும் அவங்கள பற்றி பேசுன்ட்டு. ஆனால் இப்போ கூட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்னா இருக்காங்க, எப்பயோ இறந்தவங்கள பற்றி சும்மா அவங்க கேமியோ ரோல் பண்ணாரு தேட்டரில் கத்துறாங்கங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்க அழகை வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக்குக்காக காட்டி அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பண்ணல, அவங்க பியூட்டியை வந்து அங்கே பிளேஸ் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அழகு கிடையாது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ். அழகா இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸ் பேசப்படுறது கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ஆக்டர்ஸ் தான் பேசப்படுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஆல்மோஸ்ட் கரெக்டு. ஆனால் ஒரு ஆக்டர் வந்து வராங்கன்னா மீடியாக்குள்ளே அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அழகாக இருக்காங்களா, நடிக்கிறாங்களா, அந்த இவங்கள வந்து இந்த மூவிலையோ இல்லை இந்த சீரியல்லையோ வச்சா கரெக்டாக இருக்குமா, அவங்க ஃபேஸ் அழகாக இருக்குமா, ஆடியன்ஸுக்கு போகுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அழகுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளூயன்ஸர் அந்த வெல்த்னா வருமே தவிர்த்து. ஜீவா என்ன சொல்றாப்புல, முதல்ல பியூட்டியை பார்த்து தான் அடுத்தது செல்வாக்கையே தேர்ந்தெடுக்கிறாங்க, பியூட்டியே இல்லாம இருந்தா எப்படி நீங்க எடுபடுவீங்க அப்படின்னு ஜீவா கேட்கிறாப்புல. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, பட் அதில் என்ன பயன் இருக்கு? அவங்க செத்துட்டாங்க, ஓகே, அவங்க ஆல்ரெடி டெட், ஓகே. அவங்களோட அழகை வச்சோ இதை வச்சோ அவங்களுக்கு என்ன பயன்? அதில் அவங்களுக்கு அதில் ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி நானும் கேட்கலாம், இந்த மாதிரி செல்வாக்கு சேர்த்து வச்சு இறந்தவங்களால அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகும், பட் இந்த பியூட்டி நெவர் பாஸ். ஓகே, அவங்களுக்கு அவங்க பியூட்டி சொல்றாங்க, பணம் இருந்தா நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்போம், நிறைய காரியங்களை செய்வோம் நாங்க. இப்போ அழகு அப்படின்னா அவங்க போனாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதை வச்சு என்னையா பிரயோஜனம்னு அவங்க கேட்குறாங்க. இதுக்கு இந்த கேள்விக்கு நீங்க யாராவது சொல்லுங்க பதில். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஷாப்பிங்லாம் அடிக்கடி நம்ம போவோம். இப்போ எடுத்தோடனே வந்துட்டு நீங்கள் போய் சொல்லுவீங்களா, என் கரண்ட் பேலன்ஸ் இவ்வளோ வச்சுருக்கேன், என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியும், கடைக்காரன் தெரியும், எவன் வாங்குவான் எவன் வாங்க மாட்டான்னு. இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே போகும்போது தெரியும். ஸோ இவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு எலிஜிபிள். ஸோ இவங்க பியூட்டி மீன்ஸ் ஒரு அவங்களுடைய ஃபிசிக்கலாக அவங்க பார்ப்பாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர், ஐ திங்க் எப்படி சொல்கிறதுனா இதுவே பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் டக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல. இப்போ நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்த ஒரு கடைக்குள்ளே போனால் சேர்க்க மாட்டான், 2 வாரத்துக்கு கொடுப்பான். அதுவே நான் அழகாக இருந்த அந்த கடைக்குள்ளே போனால் வெல்கம் சொல்லுவான். ஆமா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க இல்லை வாங்க போறீங்கன்னா your physical appearance matters a lot. இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கஸ்டமர்ஸை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது அழகை பார்த்து வந்து பொருள் கொடுக்க மாட்டாங்க, நம்மகிட்ட காசு இருந்தால் தான் பொருள் கொடுப்பாங்க. அதான் அழகை மட்டுமே மெயின் தான் எடுத்துக்கிடக்கூடாது. ஜீவா அவர் கேட்குறாரு பாருங்க, அழகா இருந்துட்டா மட்டும் பொருள் வாங்கிடுவீங்களா? இருங்க நான் வரேன். சரி, காசு இருக்கு, அதுக்குன்னு 40 வயசு அங்கிளுக்கு வந்து 20 வயசு பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா? அழகா இருந்தா வயசு இருந்தா அதனால தானே அழகு இருக்குனால தானே பாக்குறீங்க. சரி, நீங்க செல்வாக்க வச்சு நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க, லைஃப் செட்டில் ஆவறீங்க, நீங்க உங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு சொல்லுங்க. நிம்மதி இருக்கா உங்க லைஃப்ல? ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கா? நிம்மதிக்கு பியூட்டி முக்கியம் கிடையாது, ஹாப்பினஸ், சோலோட ஹாப்பினஸ் முக்கியம். பிகாஸ் பியூட்டி வந்து ஒரு ஏஜ்க்கு மேல போயிடும், பட் வெல்த் அப்படி கிடையாது. லைஃப் லாங் வரைக்கும் வெல்த் இருக்கும், பியூட்டி இருக்காது. சரி, நீங்க சொல்லிட்டீங்க லைஃபுக்கு வந்து பியூட்டி இருக்காது, செல்வாக்கு தான் முக்கியம்
நம்ம கிட்ட எல்லா செல்வாக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல அழகுன்னு ஒரு வார்த்தை இல்லைன்னா அந்த லைஃபே வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா ஒதுக்கப்பட்டுருவாங்க. அதுவே நம்ம அழகா இருந்து பாருங்க, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அந்த லைஃப் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அதுக்கு முதல்ல அழகு தான் நமக்கு முக்கியம். இதுல இவங்க சொல்றாங்கல்ல, அழகு வந்து கொஞ்ச நாள் தானே இருக்கும், ஆனா அவங்க சொல்றது பெர்மனண்டா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? நிறைய இருக்குல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி, அதுக்கு தான் வெல்த் வேணும்ல. வெல்த் இருந்தா தானே உங்களால பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்ண முடியும். அதுக்கு முக்கியம் வெல்த் இல்ல. ஓகே, இப்போ வந்து அழகா செல்வாக்கான்றது கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. பட் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கிறோமா அதை பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் எவ்வளோ டிவோர்ஸஸ் நடக்குது. அழகுனால எல்லாம் நடக்குது ஓகே, பட் அது மேரேஜ் ஆகிட்ட பிறகு அது எவ்வளோ நீண்ட காலம் அது வந்து கண்டினியூ ஆகுதுன்றது வந்து ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தருடைய எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது தான் அது வந்து அந்த மேரேஜ் வந்து நிலைன்னு இருக்குது. அழகு கொஞ்ச நாள் கழித்து போயிடும். அழகாக இருந்தாலும் இப்போ அந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்டே பண்ணலை அப்படின்னா கூட அடுத்த நாளே விட்டு ஓடிடணும் போல இருக்கும். ஸோ அழகு எல்லா இடத்துலையும் முக்கியம் இல்லை. ஓகே, அழகு டீம்லேருந்து இதுக்கு யார் பேச விரும்புகிறா? இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ அழகு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரீல் போட்டால் கூட அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோதான் அந்தஸ்து பணம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வைப் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அந்தஸ்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு அந்த வைப் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ டேலண்ட் எதனால வருது, மற்றவங்க வந்து நம்ம ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு டான்ஸ் பார்க்குறீங்க, இங்கே வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, ட்ராமா பண்ணுறாங்க, நீங்களாம் கை தட்டுறீங்க. எதுக்கு? அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்னும் நீங்கள் தான் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஓகே என்னை வந்து பாராட்டுறாங்க, என்ன அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன செல்வாக்கு அழகுன்னு சொல்கிறீங்க. அந்த அழகை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு மிஸ் நேபாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் போய் படித்து பாருங்கள். என்னென்னா அவங்க வந்து மிஸ் நேபாள் முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய ஃபிலிம் ஆக்டிங் நிறைய வந்தது. அவங்க வந்து கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு 1 மந்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி படுத்த படுக்கையாக இருந்து அவங்க ரொம்ப முடியாமல் ஆகிட்டாங்க. அவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா வயசான தோற்றம் மாதிரி ஆகிட்டாங்க அவங்களோட ஆக்சிடென்ட்னால. அவங்கள ஒரு நாள் கூட யாருமே வந்து கிட்ட வந்து பார்க்கல. கடைசியில் அவங்க அந்த பெட்டோடையே அப்படியே இறந்து போனாங்க. செல்வாக்கு இருக்கிற மனிதனுக்கு அதே நடந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அப்பவும் அந்த மனிதனும் மற்றவங்களால மறக்கப்பட்டு போயிடுவாங்கல்ல? அப்படி கிடையாது. செல்வாக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் அழகு இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. அவங்க நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு உதவி செய்யணும் தான் நினைப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய பேர் அன்பு இருக்கும், நிறைய மக்கள் அவங்க சம்பாரிச்சுட்டு போவாங்க. ஆனால் அழகு இருக்கவங்க யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க. செல்வாக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புகழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதவி இருக்கு, பதவி பரவி போயிடுச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும்? பதவி பறி போகிறதுன்றது எப்போ வேணால் நடக்கிறது தான். ஆனால் அழகு வந்து எப்போவுமே டெம்பரரி கிடையாது தான். அப்படிலாம் இல்லைண்ணா. அழகுன்றது இருக்கிற வரைக்கும் வாழலாம்ண்ணா. செல்வாக்குன்றது கடைசி வரைக்கும் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காதுல்ல. அழகுன்னா ஹாப்பினஸ். அழகுன்றது ஹாப்பினஸ் கிடையாது. ஹாப்பினஸ் தானா? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க? ஒரு நிமிஷம் சொல்லிட்டா. அந்த அக்கா இப்போ அழகாக இருக்காங்க தெரியுமா? இப்போ எந்த அக்கா? நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த அக்கா இப்போ அழகாக இருக்காங்க. அந்த அக்கா நடந்து வரும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அப்பா இந்த பொண்ணு பாடுறா மச்சான் எப்படி அழகாக இருக்கு. ஸோ ஹாப்பினா திஸ் ஏஜ். அந்த ஹாப்பி தான் நான் தப்பு சொல்கிறேன். அந்த ஹாப்பினால தான் பிரச்சனையே இல்லைண்ணா. நீங்கள் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்க இப்போ அழகு, இவங்க வரப்போ அழகாக இருந்தாங்க, செம்மையாக இருந்தாங்க, அதனால தான் பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ அழகாக இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேசிக்க மாட்டீங்க, ஐயோ அழகாக இருக்காங்களே நம்மளை விட அது அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு விட்டுருவீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அழகாக இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டு எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்களா? இல்லை, ஒருத்தன் வந்து பென்ஸ் காரில் வரான், BMW காரில் வரான், மச்சம் பாடுறான், பென்ஸ் காரில் போகிறான், BMW காரில் போகிறான்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ எல்லா ஒரு பாய்ஸ் கூட மேட்ரு என்ன தெரியுமா? காசு தான். ஸோ காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். வெறும் அழகை பார்த்துட்டு மயங்கிட்டு ஸோ ரீல்ஸில் போயிட்டு ஐயோ அழகாக இருக்காங்களே பார்த்தா டைம் தான் வேஸ்ட்டு. ரீல்ஸ் கோல் ஆஹா அழகாக இருக்காங்களே, ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் எப்போ உன்னோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் நேராக போட்டிங்களோ ஸோ காசை வச்சு அந்த அழகாக இருக்கிறவங்களே உங்ககிட்ட வருவாங்க காசுக்காக. பணம் துட்டு மணி எஸ் ஆமாம். ஸோ அழகாக இருக்கிறவங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஸோ அழகாக இருக்கிறவங்களா வந்து யாரை தேடி போவாங்க? அழகாக இருக்கவங்கள தேடிலாம் போக மாட்டாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெடிச்சுட்டு நல்ல காசை யார்
காசு வந்து அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கள தேடி தான் வந்து போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூத்தாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அழகை பார்க்கல, எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை தான் பார்க்குறாங்க. அந்த அழகு வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அழகு வந்து காசை தேடி போகுதுன்னா, ஆனால் காசு இருக்கிறவ தேடுறது வந்து அழகு தான். அப்படின்னா நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு தேடுறான்னா சின்ன வயசாக அழகாக இருக்காளான்னு பார்த்து நான் கட்டிக்கிறேன். 1000 பேர் வருவாங்க ப்ரோ, அந்த காசுக்காக 1000 பேர் வருவாங்க. 1000 பேர்ல காசு இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அழகை தான் தேடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நீங்கள் அழகாக இருக்கணும்னாலே உங்களுக்கு செல்வம் தேவை தானே. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அதோட நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. அப்போ அதுக்கே உங்களுக்கு செல்வாக்கு தேவை தானே அந்த இடத்துல. கரெக்டா? சரியா? அதோட இந்த உலகத்துல ஒரு நிமிஷம், இந்த உலகத்துல நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. அம்பேத்கர் எல்லாருக்கும் தெரியும்ல, அவர் அழகா இருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அவரும் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து அவர் கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. அவர் அழகாவா இருந்தாரு, ஆனா எல்லாரும் இந்த உலகத்துல அவரை போட்டுறாருங்கல்ல. ஏன்னா அவரால் தான் அந்த கான்ஸ்டியூஷனே கிடைச்சது. கரெக்டா? நீங்க எல்லாரும் அவரை மாதிரி இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் அழகா இருக்கனால நம்ம அவங்களை வந்து புகழல, ஆனா அவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனாலதான் அவங்க வாழ்க்கையே அழகா இருக்கு. புரியுதா? இல்லைன்னா கேர்ள்ஸுக்கு நமக்கு ஃப்ரீடம் கூட கிடைச்சிருக்காது. நீங்க அந்த டைம்ல இண்டிபெண்டன்ஸ் டேலலாம், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விமனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடையாது. பட் நீங்க ஒரு செல்வம் வச்சிருந்தீங்க. இப்போ பாருங்களேன், பில்கேட்ஸ் இருக்காங்க, அவங்க அழகா இருக்காங்களா? ஆனால் அவங்க கிட்ட பணம் இருக்கு, உலகம் அவங்கள பத்தி பேசுது. ஆனால் அழகா இருக்கிறாங்க. ஸ்ரீநிதி இறந்தாங்க, கரெக்டா? அவங்கள பத்தி இப்போ வரைக்கும் பேசுது. ஆனால் என்ன, எப்படி இதுக்கா லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு வெல்த்தாக இருக்கிறவங்க இறந்தாலும் அவங்க வந்து இப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த விதத்தில் இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அழகா செல்வாக்கான்னு சொல்லி அழகா டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ விட்டா எல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஸோ ஆனால் உங்களோட ஒப்பீனியன் என்ன? அழகு முக்கியமா, செல்வாக்கு முக்கியமா? என்னுடைய ஒப்பீனியன்ல அழகா செல்வாக்கா, இப்போ இது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஆனா இது ரெண்டுல மிகவும் முக்கியமானது எது? அடுத்தது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது செல்வமா அல்லது அழகா, செல்வாக்கா அல்லது அழகா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு சில வேத வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 22:1 சொல்லுது, a good name is better than great riches. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே சிறந்தது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்புறம் இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 3:3 சொல்லுகிறது, வாடாத அலங்காரம் அப்படின்னு, அன்ஃபேடிங் பியூட்டி. வேதம் வந்து அன்ஃபேடிங் பியூட்டி, அழியாத அலங்காரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட், சாந்தமும் அமைதலுள்ள ஆவியே வாடாத அலங்காரம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொன்று பாருங்க, நீதிமொழிகள் 11:22 சொல்லுது, அதாவது நல்ல சுவாபமே இல்லாத, கேரக்டரே இல்லாத ஒரு அழகான பெண் அல்லது ஒரு ஆண், அது பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லிடுறேன். பிலிப்பியர் 4:8 வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகையினால அருமையான நண்பர்களே, இன்னைக்கு அந்த பாப்பா சொன்னாங்க, சுதந்திர போராட்ட வீரர்லாம் இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பர்த்டேல, யாருடைய பர்த்டே? மகாத்மா காந்தியோடைய பர்த்டே இன்னைக்கு. அவரை நாம நினைவு கூறுறோம்னா அவருடைய அழகுக்கா அல்லது அவருடைய நற்பண்புக்கா? அவருடைய நற்பண்புக்கு தான் நாம இன்னைக்கு அவரை நினைவு கூறுகிறோம். இப்படி பலவிதமான வேத வசனங்களின் அடிப்படையில் நாம பார்க்கும்போது இரண்டுமே நமக்கு தேவைதான். ஆனா அதுல மிக மிக முக்கியமானது உள்ளான அழகு. ஒரு மனிதனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் உள்ளான அழகு. அந்த உள்ளான அழகு இருக்கும்போது, இன்னைக்கு கூட சிஸ்டர்
ஸ்வீட்டி அவங்க வந்து சொன்னாங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பிறகு எல்லாம் கொடுக்கப்படும். அந்த உள்ளான அழகுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது பிறகு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகள் எல்லாம் நம்மை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இந்த உள்ளான அழகை பலப்படுத்துவோம், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம்.